வணக்கம் நண்பர்களே! இன்று தமிழ்நாடு அரசியலில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணையை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த அனைத்து தொகுதிகளுக்கும் தேர்தல் ஒரே நாள்ல நடக்கப் போகுது. தேர்தல் ஆணையம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 அன்று நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை மே 4 அன்னைக்கு நடைபெறும். அதே நாள்ல தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆட்சி செய்ய போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிரும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது மிக ஒரு முக்கியமான விஷயம் உடனே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள். அது என்னன்னா, தேர்தல் நடைபெற காலத்துல, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுலேருந்து எலெக்ஷன் நடத்தி ரிசல்ட் வெளியிடுற வரைக்கும் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா, தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ அந்த டைமில் இப்போ இருக்கிற கவர்மெண்டால் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க முடியாது. அரசு பணத்தை பயன்படுத்த முடியாது. அதை பயன்படுத்தி எந்த மாநாடோ பிரச்சார கூட்டங்களும் நடத்த முடியாது. எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்க. அதை தான் எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணணும். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, தேர்தல் நேர்மையாக நியாயமாக யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறது அதோட மெயின் அஜெண்டா. இனி ஒரு காலங்களில் எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுனால தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் சூழல் ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரத்தை அவங்க ஆரம்பிப்பாங்க. பொதுக்கூட்டம், சாலை பிரச்சாரம், சோஷியல் மீடியாங்கிற எல்லா இடத்துலையுமே பிரச்சாரம் அதிகமாக ஆரம்பிக்கும். இதனால் இன்னும் அடுத்த சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான காலமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் வர வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயினாக வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது உங்களோட மெயின் நோக்கமா? இல்லை கல்வி ஸ்ட்ரக்சரில் மாற்ற வேணுமா? விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இதில் எந்த மாற்றத்தை நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை அந்த கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி.